சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு என வட மாவட்டங்களை மிக்ஜாம் புயல் புரட்டி போட்ட அதிர்வலைகள் அகழ்வதற்குள் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி என 4 மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. உள் மாவட்டங்களில் இத்தகைய பெருமழையும் வெள்ளமும் மக்களை மட்டுமல்லாது அரசாங்கத்தையும் திகைக்க வைத்துள்ளது. பொதுவாகவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலம்தான் தமிழகத்திற்கான 40% மழையை தருகிறது என்றாலும் கூடவே வெப்பமண்டல புயல்கள், திடீர் வெள்ளங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பக்கவாட்டு சேதாரங்களும் தவிர்க்க முடியாதவையாக உள்ளன. அப்படிதான் இந்த தென் மாவட்ட மழை பாதிப்பு நிகழ்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவை 70 சென்டிமீட்டர் தான். ஆனால் மாவட்டத்தின் காயல்பட்டினம் பகுதியில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது வானிலை ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காலநிலை மாற்றம் உட்பட பல்வேறு காரணிகளுடன் இதனை அவர்கள் தொடர்பு படுத்துகின்றார்கள். ஒரு புயல் ஏற்பட்டாலே 60 முதல் 90 சென்டிமீட்டர் வரைதான் மழை பதிவாகும். ஆனால் இந்த முறை புயலால் அல்லாமல் குமரிக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல உயர்மட்ட இடஞ்சுழி காற்று காரணமாக இந்த மழை பெய்துள்ளது. இதற்கு காலநிலை மாற்றம் தான் காரணம் என்று கூறுகின்றார்கள். சென்னையில் கடந்த 20 ஆண்டுகளில் பல புயல்களின் தாக்கம் என்று பல முந்தைய பெருமழை பதிவுகள் உள்ளன. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் இது போன்ற வரலாறு ஏதும் இல்லை. இவை அனைத்துமே வறண்ட காலநிலை கொண்ட பகுதிகளும் கூட. கடந்த கால தரவுகளை ஒப்பிட்டால் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததே அதிகபட்சமாக இருந்துள்ளது. இப்படி ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இயல்புக்கு புறம்பானது மட்டுமல்லாது யாருமே எதிர்பார்க்காததும் கூட என்றும், அதுவும் வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் இத்தகைய பெருமழை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறுகின்றார்கள். தென் மாவட்டங்களில் 100 வருடங்களில் இப்படி ஒரு மழை பொழிவு இல்லை என்று கூறுகின்றார்கள். மேலும் சில நிபுணர்கள் புவி வெப்பமயமாதலின் விளைவாக 93% வெப்பத்தை கடல்கள் உள்வாங்கிக் கொள்கின்றன. இதனால் கடலின் மேற்பரப்பு சூடாகி புயல் உருவாக ஏதுவான சூழலை ஏற்படுத்துகிறது என்றும், இதனால் பனிப்பாறைகள் கடல் மட்டத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் சராசரி மழையளவு 6 சென்டிமீட்டர் என்ற அளவை காட்டிலும் பல மடங்கு அதிகரித்து உச்சபட்ச அளவை எட்டக்கூடும் என்றும் கூறுகின்றார்கள். தற்போது குமரிக்கடல் பகுதியில் நிலவிய உயர்மட்ட இடஞ்சுழி காற்று அதிக ஈரப்பற்றை உள்வாங்கி வலுப்பெற்று ஒரே இடத்தில் நீண்ட நேரம் வறண்ட காலநிலை கொண்டு உள் மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ளது. இத்தகைய மழைக்கு பின்னணியில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.